அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக நிறைய டீட்டெயில் சொல்ல போகிறோம். நம்மளுடைய சேனலில் வந்த ஒரு வீடியோ, ஒருத்தர் வந்து இன்றைக்கி கைது செய்யப்படுறதுக்கு அளவுக்கான வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் மேலே 3 பிரிவுகளின் கீழ். அவர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎன்பிசியில் செலக்ட் ஆனவங்களுக்கு 405 பேருக்கு மேலே பணி நியமன ஆணையை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. இன்னும் 15,000 பேருக்கு வழங்குறதா இருக்காரு மின்சாரத்துறையில். இனி வந்து ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். மேயர் பிரியாவை அடிக்க பாய்ந்த அதிமுக கவுன்சிலர் எதுக்காக அப்படின்றதை நம்ம பேச போகிறோம். சிவகங்கை காரைக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது மாமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனையில் திரிசா ஃபோட்டோவை அங்கே வைக்கணும்னு சொன்ன டிஎம்கே கவுன்சிலர். இது எதுக்காக, என்ன ஏது அப்படின்றத நான் விரிவாக சேனலுக்குள்ளே சொல்கிறேன். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து இன்றைக்கி நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காரு. இதெல்லாம் ஒன்றொன்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ மிக முக்கியமான விஷயமா ஒருத்தர் வந்து கைது பண்ண போகிறாங்கல்ல, அது யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 3 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அமைச்சராக இருந்தார், மீன்வளத்துறை அமைச்சர். இன்றைக்கி அவர் எதுக்காக அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எந்த சேனல்லையுமே பார்த்துருக்க முடியாது. முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சில் ரொம்ப ஆபாசமாகவும் ஒருமையாகவும் அவன் இவன் வாடா போடான்னு சொல்லிட்டு சிஎம் அவர்களை பேசியிருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த புறம்போக்குக்கு நம்ம வந்து வீடியோ மூலியமாகவும் கண்டனம் சொல்லியிருக்கோம். கமெண்ட்டில் நிறையா பேர் வந்து இதுக்கு கண்டிப்பாக அவனை கைது பண்ணி ஆகணும்னு சொல்லி பேசியிருந்தீங்க. இன்றைக்கி அது நிறைவேற போகுது. அவர் மேலே 3 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருமையில் பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இந்த மாதிரி வந்து விஷயங்கள், மரியாதை இல்லாமல் வந்து ஒரு தலைவரை பேசுதல் அப்படின்ற வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, இப்போ தாண்டா இவங்களுக்குலாம் வந்து பயம் வரும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்ன மாதிரி ஊழல் பண்ண யாரையுமே விடமாட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து பண்ண தான் போகிறோம் அப்படின்றத கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு. இன்னைக்கு திமுக வந்து எப்படி இளைஞர்களை தூண்டி விடுது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்தா நேத்து டிஎம்கேவுடைய ஜென்சி மீட்டப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒருத்தனை வந்து யாரோ அடிச்சிட்டாங்க. அது வந்து தாவேக்காரன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் அது நம்ம விளக்கமும் கொடுத்தோம். அது வந்து கஞ்சா குடிக்கிங்க, பொய் சொல்லிட்டு தெரியுது, 4 பேராக சேர்ந்து குரூப்பாக குடிச்சிட்டு போயிருக்காங்கன்ற பஞ்சாயத்தை நம்ம விளக்கம் பேசி முடிச்சிட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா அன்பானந்தன் அரியப்பன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஜென்சி கிட்ஸோட ஒருங்கிணைப்பாளர். இவர் தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஒரு மேடையில் பேசுகிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து எங்களுடைய டிஎம்கே அந்த மீட்டப், அந்த ஜென்சின்னு சொல்லிட்டு மீட்டப் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு 1500 ரூபா கொடுத்து தான் ஆள் கூப்பிடுறாங்க. அதை வந்து ஆதவ் அர்ஜுனா நிரூபிக்கலை அப்படின்னா அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் என் வீட்டுக்கு வாட்ச்மேனாக வரணும், நிரூபிச்சிட்டாருன்னா அவர் வீட்டுக்கு நான் வாட்ச்மேனாக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக பேசியிருப்பாரு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களே நீங்கள் சொன்னது தப்பு. டிஎம்கே மீட்டிங்க்கு 1500 ரூபாலாம் கொடுக்கல, பூரா 200 ஊப்பிக்க. 200 ரூபா கொடுத்தாலே நாக்க தொங்க போட்டுட்டு போகிறவங்க அவங்கள போய் 1500 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் நம்மளுக்கு அமைச்சர் மேலே. முழுக்க இவங்கெல்லாம் 200 ரூபாய்க்காக விடிய உட்காந்துருப்பாங்க அறிவாலய வாசல்ல. அந்த குரூப் தான் இவங்க. பார்த்தீங்கன்னா அந்த அன்பானந்தன் அரியப்பன் அப்படின்றவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் சமூக வலைதளங்களில் பல்வேறு பெண்களுக்கு வந்து கிண்டலா மெசேஜ் போடுறது, சில பேரை வந்து கிண்டல் அடித்து பேசுறது, அந்த ஏரியாக்குள்ளே நான் வந்து டிஎம்கேகாரன்ப்பா, நான் வந்து பயங்கர கெத்தான ஆளுவேன் தெரியும்ல, மேடையிலலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ரொம்ப கெத்தாக தெரிஞ்சிருக்கேன். அவனை பார்த்தீங்கன்னா என்னப்பா தம்பி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காவல்துறை நைட்டோட நைட்டாக அவனோட வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. மக்களே வீடியோ இருக்குது, அது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோன்றனால நம்ம சேனலில் போட முடியல. நீங்கள் இன்ஸ்டாலலாம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா முழுக்க அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க, பெற்றோர் இருந்திருக்காங்க. எங்கப்பா தம்பின்னு கேட்டிருக்கும் போது நாய் அப்ஸ்டாண்டு. ஏன் அப்ஸ்டாண்ட் ஆகணும்? அது மேலே குத்தம் இல்லாட்டினா வீட்டில் தானே இருந்திருக்கணும், வீடியோவில் அவனும் வந்திருப்பான்ல. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. சாயந்தரத்துலேருந்தே நம்மளை தேடிட்டு இருக்காங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாப்ல, ஓடி போயிட்டாப்ல, ஆள் இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைக்காக என்ன வழக்கெல்லாம் பதிவு பண்ணலங்க, சும்மா விசாரணைக்கு பயந்து ஓடுன நாய். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகலேருந்து உதயநிதி, கனிமொழி, கீதா ஜீவன், இந்த மாதிரி ஒரு ஜந்துக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன நீங்கள் எங்களுடைய இளைஞர்களை வந்து நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்காக தேடுறீங்களா, நீங்கள் பாசிச ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. அப்போ எந்த மாதிரி வந்து இன்றைக்கி இளைஞர்களை திசை திருப்ப பார்க்குறாங்க பாருங்கள். முந்தானேத்து கனி அப்படின்ற பிராங்கரை வச்சு அந்த டவுசர் நினச்ச விஷயத்த பேசுனாங்க. அதுவும் இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ. இன்றைக்கி இந்த அன்பானந்தன் அரியப்பன் அப்படின்றவனோட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, விஜய்க்கு எதிராக பேசின உடனே வந்து நம்மளை கைது பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அப்போ
அப்போ இது ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களையும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திருப்புற ஒரு விஷயமா அமையுது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சின்ன விதை போட்டால் போதும், அது பெருசாக முளைச்சிரும். ஏன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 70% மேலே பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அரசியலை கையில் எடுத்திருக்கிற இந்த திமுக, உதயநிதி, கனிமொழி, ஸ்டாலின் இவங்கள மாதிரி ஆட்கள் தமிழக இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாட பார்க்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெளிவா புரிஞ்சு போச்சு. மக்களே, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நிறைய பேர் இது புரியாம பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேக்குறீங்க. இதுதான் உண்மை. அடுத்து நம்ம மேயருக்கு வருவோம். மேயர் பிரியா இன்னைக்கு சட்டமன்ற மாமன்ற கூட்டம், அதாவது சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் 22 எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கலந்துக்குருவாங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் கலந்துக்க போறாரு. அவருக்காக இருக்கையும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரத்துறையுடைய ஊழியர்களுக்கான பணி நியமன ஆலை சம்பந்தமா அங்கே போக முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள், தமிழக வெற்றி கழக சார்ந்த சில எம்எல்ஏக்கள் வந்து போகலை. அவங்களோட தொகுதிக்கான வேலையை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இங்கே அந்த மாமன்ற கூட்டத்தில் சென்னை மேயரை அடிக்க பாய்ந்திருக்காரு அதிமுக எம்எல்ஏ. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது சில தீர்மானங்கள், கிட்டத்தட்ட 22 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டாங்க, திமுகவுக்கு தலைவரே இல்லை, நீங்களாம் வந்து கட்சி நடத்துறீங்களாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தோத்த விஷயத்த பேசிட்டாங்க. அது போக சட்டப்பேரவையில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வச்சு செஞ்சதையும் இந்த இப்படி சிம்பல்லாம் காட்டினதையும் வந்து பயங்கரமாக பேசவும் திமுக காரங்களுக்கு கொதிச்சு திமுகவுக்கும் பஞ்சாயத்து ஆகி போய் இந்த பஞ்சாயத்து மேயர் பிரியா வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதில் மேயர் பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழக ரீல்ஸ் ஆட்சியா, எப்படி ரீல்ஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரியல் ஆட்சியை வந்து வேணுமே, மக்கள் நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்களாம். அந்த விஷயத்தை வந்து மேயர் பிரியா வந்து சொல்ல வந்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் அந்த மாமன்ற கூட்டத்தில் நடந்திருக்கு மக்களே. அப்போ மேயர் பிரியாவை மக்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒதுக்க போகிறாங்க உள்ளாட்சி துறையில் அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரஜினியோட விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆரம்பத்திலே இதை நான் மறந்துட்டேன். ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துக்கு தர்மன் 173வது படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு தர்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கர்மம் எச்சிக்கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டாப்புல அவருக்கு வந்து தர்மன் வேற பேர் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, சில ராஜ்கமல் அவர்களுடைய தயாரிப்பில் நம்மளுடைய ரஜினிகாந்த் வந்து நடிக்கிறாருங்க. நடிக்கிறவரெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, ஐயா நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலையே, என்ன காரணம்னு சொல்லும்போது மேடையிலே இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடையில் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து நம்மளை பேசினாலும் குத்தம்னு சொல்கிறாங்க, பேசலைனாலும் குத்தம்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சாலும் குத்தம்னு சொல்கிறாங்க, அதனால இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கிய பாயிண்ட், நோட் திஸ் யுவர் ஆனர், இது என்னன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அது மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் செஞ்ச விஷயத்த இன்னைக்கு வந்து அதாவது சம்பந்தமே இல்லாமல் பேசுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேடையில் பேசின மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமாக பேச வந்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதா நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு வந்து பணி நியமன ஆணை ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது திமுக ஆட்சி காலத்தில் இதே செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த துறை அப்படின்றதுல எத்தனை லட்சம் வந்து லஞ்சமாக போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் வெற்றி பெற்றவங்களாம் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வந்து உண்மையிலே படிச்சிருக்காங்க, படித்து வந்து மார்க் வாங்கி இன்னைக்கு அந்த வேலையில் வந்திருக்காங்க. ஆனால் கூட அவங்க திமுக ஆட்சி காலத்தில் லட்சக்கணக்கான லஞ்சங்கள் கொடுத்து தான் அந்த வேலையில் சேர வேண்டியிருக்கும். இன்னைக்கு முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க முகத்திலே இருந்த அந்த சந்தோஷம் அப்படின்றது நம்ம குடும்பத்தை நம்ம முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்பவே நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போய் அந்த பணி நியமனத்தை கொடுத்தது, இவ்வளோ விஷயங்களும் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. இதே போல் அதுவும் நின்றுக்கிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் தமிழக மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவும் நிற்க போகிறாரு. முழுக்க நின்று கொடுக்குறாருங்க. 4வது வருஷம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் யாராவது அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னா நம்ம ஏரியாவில் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற டிவிகே நிர்வாகிகள்கிட்ட சொன்னீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இது எல்லாமே இன்னைக்கு திமுக பண்ணுற இளைஞர்களுக்கு எதிரான அரசியலை பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.